அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குடந்தை மறைமாவட்டத்தின் பெஸ்கி கலை தொடர்பு வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தவக்காலத்தின் 9வது நாள், 2வது வெள்ளிக்கிழமை இன்று அற்புதமான சிந்தனை. உங்கள் மத்தியில் உங்களிடத்தில் நல்ல உறவை ஏற்படுத்துங்கள் என்பதே. உறவு என்று நாம் சொல்லுகிற போது காரணத்துக்காக சேரும் உறவு, கால சூழலுக்காக சேர்க்கின்ற உறவு அல்லது சேரும் உறவு, காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவு. இப்படி இருக்கிற ஒரு இடத்தில் நாம் வாழ்கிற போது மகிழ்வதற்கும் நாம் வீழ்கிற போது அழுவதற்கும் நமக்காக நம்மோடு பயணிக்கக்கூடிய உறவே உயிர் உள்ள உறவாகும். உரிமையில்லாத உறவுகளிடத்திலே நாம் 1000 கொடுத்தாலும் இறுதியில் உதாசீனம்தான் மிஞ்சும் என்பதற்கிணங்க ஆண்டவருடைய வாழ்விலே அனைத்து காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதையும் எதிர்பார்க்காதபடி தன்னை முழுவதும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அன்பு, உரிமையோடு நம்மை அன்பு செய்யக்கூடிய அந்த அன்பை நாமும் நமது வாழ்வில் பகிர்ந்து வாழ்வோம். இந்நாளில் சிறப்பு சிந்தனையை, தவக்கால சிறப்பு சிந்தனையை வழங்குவதற்காக குடந்தை மறை மாவட்டத்தின் மிக்கேல்பட்டி மறைவட்ட முதன்மை குரு பேரருள் திரு எஸ் இன்னசென்ட் அடிகள் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை அன்போடு வரவேற்போம். அவருடைய சிந்தனைக்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 5 இறைவாக்கியங்கள் 20 - 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் பொழுது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமை. தவக்காலம் என்றாலே நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கும் காலம் என்பது நமக்கு தெரியும். இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்று நமக்கும் இறைவனுக்கும், நமக்கும் பிறருக்கும், நமக்கும் இயற்கைக்கும், ஏன் நமக்கும் இடையே உள்ள உறவுகளை சரிபார்த்து அந்த உறவுகளை சீர் செய்து மனம் மாற அழைப்பது தான் இந்த தவக்காலம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2 வாசகங்களுமே நமது தீய வழியை விட்டு சரி செய்து மனம் மாறி வாழ வேண்டும் என்று முதல் வாசகத்தில் இறைவன் எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக உண்மையில்
பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன்? அல்ல, அவர்கள் தங்களுடைய தீய வழியிலிருந்து திரும்பி வந்து என்னுடைய கட்டளைகளின்படி வாழ வேண்டும் என்பதே எனது ஆசை என்று வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே இயேசு கோபம் அல்லது சினம் என்ற தீய குணத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று ஆசைக்கிறார். பேசிக்காக ஒரு கொஷின் கேட்போமே, கோவப்படுறது தப்பா? அம்மா நம்ம நல்லா படிக்கலை அல்லது அப்பா பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி நல்லா அடிச்சுடுறாங்க, அது தவறா? இந்த கோபம் பாவமா? இயேசு சொல்கிறார் பாவம் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம், தன்னுடைய சகோதர சகோதரியை பார்த்து கோபத்தில் அறிவிலியே முட்டாளே என்று சொல்பவர்கள் தலைமை சங்க தீர்ப்புக்கும் எரி நரகத்துக்கும் ஆளாவார்கள் என்று எச்சரிக்கிறார். அப்படின்னா நம்ம கோபப்படவே கூடாதா? அடுத்தவங்களை திட்டக்கூடாதா? திட்டலாம், கோபப்படலாம். ஆனால் எவ்வளவு சீக்கிரமாக அவர்களோடு நாம் சமரசம் செய்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அது நல்லது. அம்மா நல்லா அடிச்சிருவாங்க, நம்ம அழுது முடிக்கிறதுக்குள்ளே நம்மளை அரவணைச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி கோச்சிக்காதப்பா, உன் நல்லதுக்கு தானே நான் கோவப்படுறேன், நீ நல்லா படிச்சின்னா நல்லா கீழ்ப்படிஞ்சின்னா நான் ஏப்பா உன்னை அடிக்கிறேன். இந்த கோபத்தில் உடனே சமரசம் நடக்கிறது. ஆகவே தான் இது நல்ல கோபம். ஆனால் பல நேரத்திலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய கோபம், நம்முடைய சினம் எரிச்சலாக, மனக்கசப்பாக, வெறுப்பாக, பகையாக, கடைசியிலே வெறியாக, அந்த வெறி கொலையிலே போய் முடிகிறது அல்லவா? அந்த கோபத்தை தான் இயேசு நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். அந்த கோபம் நமது வாழ்விலிருந்து களைந்து எறியப்பட வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். பிரியமானவர்களே, இத்தகைய கோபத்தோடு எனது பீடத்திற்கு வராதே, காணிக்கை செலுத்தாதே என்று எச்சரிக்கிறார். மிக விரைவாக சமாதானம் அல்லது சமரசம் செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நமக்கு என்ன நடக்கும்? ஒரு அடர்ந்த காடு, அங்கே மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, பலவிதமான மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் ஒரு எருமை மாடு தலை தெறிக்கி ஓட ஆரம்பிக்குது. அதை யானை பார்க்குது. யானை பார்த்து எருமை மாட்டை கேட்டுது, இங்கே பா, ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு? அங்கே பார், பசுமாடுகளெல்லாம் கைது செய்து சிறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, பசுமாட்டை தானே கைது செய்கிறாங்க, நீ எருமை மாடாச்ச, நீ வேற. நம்ம கோர்ட்டில் போய் நான் எருமை மாடு, பசுமாடு இல்லை, நான் எருமை மாடுன்னு நிரூபிக்கிறதுக்கே 20 வருஷம் ஆகும். இதை கேட்டுச்சுல்ல யானை, யானையும் அதோட ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதனால தான் இயேசு சொல்கிறார், நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் வரை நீ நீதிமன்றத்திலிருந்து வெளியே வரமாட்டாய் என்று சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கோபம் வருகிறதா அல்லது மற்றவர்களோடு சண்டையா வெறுப்பா, உடனே சமரசம் செய்து கொள். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எத்தனை கேஸு, சொத்து பிரச்சனை, கொலை, இதுக்கெல்லாம் காரணம் பல நேரத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது நம்முடைய கோபம், தறிக்கட்ட கோபம். 5 லட்ச ரூபா சொத்தை காப்பாற்றுறதுக்கு 25 லட்சம் செலவு பண்ணாலும் அது முடியல, இன்னும் நம்ம கேஸ் முடியல. அதைத்தான் இயேசு சொல்கிறார், கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் வரை நீ அங்கிருந்து வெளியேற மாட்டாய். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்ப்போம். நமது கோபம் எப்படி இருக்கிறது? அது பகையாக மாறுகிறதா, வெறியாக மாறுகிறதா? அந்த வெறியானது பலவிதமான பாவ செயல்களுக்கு நாம் இட்டு செல்கிறதா? அப்படி என்றால் உடனே இயேசு சொல்வதைப் போல சமரசம் செய்து கொள்வோம், சமாதானம் செய்து கொள்வோம், நமது சகோதர சகோதரிகளை அன்பு செய்வோம். அப்பொழுது நாம் இயேசுவினுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். அதுதான் தவக்காலம். இத்தகைய அழைப்பை கொடுப்பது தான் தவக்காலம். ஆகவே இயேசுவிடம் வருவோம். தவக்காலத்தில் பிறரோடு உள்ள உறவை சரி செய்து கொள்வோம், இறைவனோடு ஒப்புரவாகும். அப்பொழுது இந்த தவக்காலம் மிகவும் அர்த்தமுள்ள காலமாக இருக்கும். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.